Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord, God is good. கர்த்தர் இந்த காலை வேளையிலேயும் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் கிருபையாக இரக்கமாக அவருடைய சமூகத்திலே நம்மை கொண்டு வந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து இம்மட்டும் நடத்தி வந்த அவருடைய எல்லா கிருபைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence and for rendering His mercies and grace and blessings in His presence today. தேவனுடைய கிருபை பெரியது. The grace of God is great. அவருடைய இரக்கங்கள் பெரியது. His mercies are great. இந்த நாளிலேயும் புது கிருபையோடு தேவன் நம்மத்திலே வந்திருக்கிறார். And today God has come amidst us with a new grace. கர்த்தர் இன்றைக்கு புது கிருபைகளை கொடுக்கும்படி அவரை நோக்கி பார்ப்போம். Let us look unto the Lord that may offer us the new grace. Hallelujah. Hallelujah. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம். Lord, we have come seeking your face in this morning, our Lord. உம்முடைய முகத்திலே உள்ள பிரகாசம் எங்கள் மேல் வீசட்டும் ஆண்டவரே. Lord, let the light of your face shine upon us, Lord. உம்முடைய முகத்திலே உள்ள அந்த ஒளி எங்களை சந்திக்கட்டும் ஆண்டவரே. Lord, let the light of your face meet us, Lord. இன்றைக்கு எங்களுக்கு நலமானவைகளை போதித்து உம் சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை தார். Lord, give us grace that you may teach us that which is good and that we may understand your will. நல்ல போதகராக நீர் இறங்கி வந்து உம்முடைய வேதத்தின் சத்தியங்களை எங்களுக்கு போதித்து தாரும். Lord, descend down as a good teacher and Lord, reveal the truths of your word, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and his grace is great. ஆண்டவர் கிருபையாக நாம் 180 நாட்களில் வேதத்தை வாசிக்க நாம் ஆரம்பித்திருக்கிற இந்த முயற்சியிலே 2 வாரங்களை இன்றோடு நாம் நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். Graciously, God has given us grace to complete 2 weeks of this 180 days Bible reading challenge. நீங்கள் அநேகர் உற்சாகமாக ஆர்வத்தோடு இந்த வேத வாசிப்பிலே நீங்கள் ஈடுபடுவதை நான் பார்த்து கர்த்தருக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். I am really happy when I see you taking part in this challenge with great interest and with great earning. இந்த 2 வாரத்துல வேதத்தினுடைய முதல் 3 புத்தகங்களை நாம் வாசித்து முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றோடு நாம் வாசித்து முடிக்க போகிறோம். And in these 2 weeks, including today, we're going to complete 3 books of our Bible. ஒருவேளை நீங்க ஏதாவது மிச்சம் வச்சிருந்தீங்க, மீதி இருக்கு அப்படின்னா நாளைக்கு வந்து சண்டே வந்து காம்பன்சேஷன் டே அப்படின்னு வைத்திருக்கிறோம். நாளைக்கு எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து முடித்து விட தீர்மானம் எடுங்கள். If in case you have any pending portions left over, you have a compensation day tomorrow. Try to finish it off tomorrow. இந்த 180 நாட்கள் வேத வாசிப்பு நடக்கிற அதே வேளையிலேயே நாம 180 தியானங்களை நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். When we have this 180 days Bible reading challenge on one side, we are also going on in the 180 devotions from the book of Proverbs every day. ஆண்டவர் கிருபையாக இன்றோடு 2 வாரங்கள்
12 நாட்கள் இந்த தியானங்களை கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் தயவாக இரக்கம் பாராட்டி இருக்கிறார். God has graciously given us grace to complete 2 weeks, that is 12 days of devotions. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொடுத்து அவருடைய சத்தியங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for all the truths that He has revealed us each and every day. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் அப்படி எழும்பி உங்கள் வீடுகளிலே இந்த தியானங்களை கேட்பதற்கு நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் காட்டுகிற ஆர்வத்துக்காக உற்சாகத்திற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank you for your interest and desire as you wake up early in the morning and sit in the presence of God to listen to this devotion every இந்த day. தியானங்கள் உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது என்பதை நீங்கள் பல விதங்களில் இமெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, நேரடியாக, ஃபோன் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தி நீங்கள் என்னை உற்சாகப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். I also thank you for giving us feedback through our WhatsApp or through calls, through emails, and encouraging us also regarding the blessings that you have received through this devotion. எல்லா மகிமையும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நான் செலுத்துகிறேன். And I give all glory to our Lord and Savior Jesus Christ. அவரே எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். He is the one who leads everything. எல்லாவற்றுக்கும் அவர்தான் கிருபை தருகிறார். And He is the one who gives grace for everything. அவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. We cannot do anything without His grace. அந்த கிருபையிலே என்னை முற்றிலும் மறைத்து இந்த நாளிலேயும் நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய தியானத்தை நாம் தொடரலாம். Let Him cover today also with His grace, and let us continue from the book of Proverbs today. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Proverbs chapter 1 and verse 8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. My son, hear the instruction of your father, and do not forsake the law of your mother. உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. Hear the instruction of your father, and do not forsake the law of your mother. இன்றைக்கு தியானிக்கும்படி கர்த்தரனை நடத்தின வார்த்தை என்னவென்றால் தகப்பன் என்ற வார்த்தை. Today the word the Lord made me to speak is father. இன்றைக்கு நான் பேச போகும் செய்தியினுடைய தியானத்தின் தலைப்பு from a father, ஒரு தகப்பனிடம் இருந்து. Today I am going to speak on the title from a father. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பொதுவாகவே நீங்கள் உலகத்தில் புஸ்தகங்கள் எழுதப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்களானா, எந்த புஸ்தகத்தையும் யாரும் தன்னுடைய பிள்ளைக்காக எழுதுறதில்லை. Usually when you see the books that are written in this world, generally people don't write books to their own son. அவர்கள் பொதுவாக பொது மனிதர்களுக்கு, மற்றவர்களுக்கு, தங்கள் மாணவர்களுக்கு, அறிஞர்களுக்கு என்று சொல்லி புஸ்தகங்களை எழுதுறதை நம்ம பார்த்துருக்கிறோம். We can see authors writing books only to the general public, to their students, to other people. ஆனால் இந்த புஸ்தகமோ எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதாம, இந்த புஸ்தகம் விற்கப்படணும், பிரபலம் அடையணும் அப்படின்ற நோக்கத்தோடு எழுதப்படாம, ஒரு தகப்பன் தன் சொந்த பிள்ளைக்கு எழுதுகிற ஒரு கடிதமாக அல்லது ஒரு களஞ்சியமாக இதை நீங்க பார்க்கலாம். But here this book you can see it as a repository or a letter that is being written by a father, not to a general public, not to be written to be sold, but to his own son. அதாவது ஒரு தகப்பனுடைய இருதயத்திலிருந்து அதிகமான அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் உண்மையோடும் நேர்த்தியாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம். This book of Proverbs is written by the father from his heart with great care and love for a son, and with more truth and sincerity. அதாவது இதைவிட ஒரு நேர்மையான ஒரு புஸ்தகம் இருக்க முடியாது என்று சொல்லலாம். And you can never find any other book more sincere than this book. அவ்வளவாக அன்போடும் பரிவோடும் பாசத்தோடு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். So this book was written with great care and love. நான் நினைக்கிறேன் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எழுதுவது என்று சொல்லும் பொழுது தகப்பனுடைய உறவு என்பது விசேஷமானது. When you say something written by father to his son, the relationship between father and son is very important. நாம் எல்லாருமே ஒரு தகப்பனிடத்திலே பிறந்தவர்கள் தான். We are all born of a father. தகப்பன் இல்லாமல் ஒரு பிள்ளையும் பிறக்க முடியாது. No child can be born without a father. நான் நினைக்கிறேன் இந்த தகப்பன்மார் நம்முடைய வாழ்க்கையில ஏன் கொடுக்கப்படுகிறார்கள் என்றால், நம்மை சரீரப்பிரகாரமாக, நம்முடைய உணர்வு ரீதியாக, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியாக நம்மை அவர்கள் வளர்த்தெடுத்து நம்மை பராமரிப்பதற்காக தேவனால் அவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். These fathers are given to us to take care of us both all physically, emotionally and spiritually. நான் நினைக்கிறேன் சில
தகப்பன்மார் இந்த உத்தரவாதத்தை அவர்கள் செவ்வையாக செய்கிறார்கள். I think certain fathers fulfill that responsibility. ஆனால் மறுபக்கத்தில் பார்த்தால் அநேக தகப்பன்மார் இந்த உத்தரவாதங்கள்ல அவங்க ஈடுபடுறதில்ல, அவங்க அந்த உத்தரவாதங்களை நிறைவேற்றுகிறதில்லை என்பதுதான் உண்மை. But on the other side we have certain fathers who don't take this responsibility, who don't fulfill this responsibility. ஆனால் அவர்கள் செய்கிறார்களோ செய்யவில்லையோ, தகப்பன்மாரை தேவன் நமக்கு கொடுத்ததற்கு எதற்கென்றால் அவர்களுக்கென்று தேவன் நியமித்த காலம் மட்டும் அவர்கள் தங்கள் பணியை செய்ய வேண்டும் என்று தேவன் அவர்களை நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். But no matter whether they fulfill that responsibility or not, but they are given to us for a God appointed season in our life. அவர்கள் என்றென்றும் நம்மோடு இருக்க முடியாது. They cannot be with us forever. ஆனால் அவர்கள் இருக்கிற காலத்திலே தங்களுடைய கடமைகளை ஆற்றும்படி தேவன் வைத்திருக்கிறார். But God has kept us that they may fulfill the responsibility in the appointed time for ஆனால் us. ஒன்றை நீங்க மறந்து போக கூடாது. But you should not forget something. ஒருவரை நாம் தகப்பன் என்று அறிவதற்கு முன்பாக, அல்லது ஒருவர் நமக்கு தகப்பன் ஆவதற்கு முன்பாகவே ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். But before we know someone as a father, we had a father. அதாவது கலாத்தியர் 1 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கும் போது, When you read Galatians 1 and verse 15, அங்கே பவுல் சொல்லுகிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் என்னை அழைத்த தேவன் என்று சொல்லுவார். Here Paul says, but when he who had set me apart before I was born and who called me by his grace. அதாவது நம்முடைய தகப்பன் நாம பிறந்ததற்கு பின்பாக தான் நம்மளை பார்த்தாரு. So our father saw us only after we were born. ஆனா நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் நம்மை பார்த்தார். But God saw us before we were born. நான் இன்னும் கொஞ்சம் முன்னால போவேன். I can go you more further. நான் முன்னாலன்றதை விட இன்னும் கொஞ்சம் பின்னால போனேன்னா, பிறக்கிறதுக்கு பின்னால அப்படி போனா, So if I go before being born, நீங்கள் சங்கீதம் 139 சங்கீதம் 14 முதல் 16 வசனங்களை பாருங்களேன். if you read Psalm 139 verses 14 to 16, அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 15 வாசிங்க, 15 and 16. Verses 15 and 16. My frame was not hidden from you when I was made in secret and skillfully wrought in the lowest parts of the earth. Your eyes saw my substance, being yet unformed, and in your book they are all written, the days fashioned for me, when as yet there were none of them. முதலாவது சொல்லுவேன், First I would tell you, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை கண்டவர் தேவன். it is God who saw us before we were born. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second I would tell you, நாம் உருவாகி கொண்டிருக்கும் போதே நம்மை கண்டவர் நம்முடைய தேவன். our God saw us while we were being formed. மூன்றாவது சொல்லுவேன், Third I would tell you, எரேமியா 1:5 வாசிப்பீர்களானால், if you read Jeremiah 1:5, அங்கே நாம் வாசிக்கிறோம், here we read, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். before I formed you in the womb I knew you. நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா கட்டளையிட்டேன் என்று சொன்னார். And before you were born I consecrated you, I appointed you as a prophet to the nations. நான் பிறப்பதற்கு முன்பாகவே என்னை பார்த்தவர். God saw me before I was born. நான் உருவாகும் போது என்னை பார்த்தவர். God saw me while I was formed. மூன்றாவது சொல்லுவேன், நான் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பார்த்தார். And God saw me before I was formed. இன்னும் நான் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிற காரியம், And there's one more thing surprising me. எபேசியர் 1:4 நாம் வாசிக்கும் போது, When you read Ephesians 1:4, வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, even as he chose us in him before the foundation of the world, that we should be holy and blameless before him in love.
அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய தகப்பன்மார் பிறந்த பிறகுதான் நம்மளை பார்த்தாங்க. Our fathers saw only after we were born. தேவன் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே பார்த்தாரு. But God saw us before we were born. நாம உருவாகும் போது நம்முடைய தகப்பன் பார்க்க முடியாது. ஆனால் தேவன் நம்மை உருவாகும் போது ஒவ்வொரு அணுவையும் அவர் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதினாரு. When we were formed, our father may not be seeing us, but God saw us while we were formed, and He wrote each and every part in His book. நாம் உருவாவதற்கு முன்பதாகவே நம்முடைய தகப்பன் நம்மளை பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், உருவாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை பார்த்தேன். Our father cannot see us before we were formed, but our God says, before I formed you in the womb. இன்னும் சொல்ல போனா, To say more, உலகத்தின் அஸ்திபாரங்கள் உண்டாவதற்கு முன்பு, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே என்னை பார்த்தார். And God saw me before the foundation of the world. அப்படி அர்த்தம் என்னன்னா, எங்க தகப்பன் இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தர் என்ன வந்து பார்த்துட்டாரு. It means the Lord has seen me before my father came into this அப்போ world. என்னுடைய தகப்பனை காட்டிலும் ஒரு பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார்ன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. So you should never forget we have a heavenly father beyond a father. நாம் ஒருவரை அப்பா என்று அழைப்பதற்கு முன்பதாக, நம்முடைய தகப்பன் நம்மை மகனே மகளே என்று அழைப்பதற்கு முன்பதாகவே நம்மை கண்டு தெரிந்து கொண்டு அழைத்து ஏற்படுத்தின ஒரு தேவன் இருக்கிறார். Before we call our fathers as father, and before they call us as sons and daughters, we have a heavenly father who has chosen us, who have formed us, who have seen us, and who have made us. இது மாத்திரமல்ல, Not only this, நம்முடைய உலகத்தில் உள்ள தகப்பன்மார் நம்மை விட்டு கடந்து போன பிறகும் நமக்கு தகப்பனாக நிற்கிற ஒரு தேவன் இருக்கிறார். even after our earthly fathers pass away, we have a God who will be our father. ஆகவேதான் 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's where we read Psalm 68 and verse 5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். A father of the fatherless, a defender of widows is God in His holy habitation. நான் சொல்லுவேன், நம்முடைய தகப்பன்மார் நம்மை விட்டு கடந்து சென்றாலும் தகப்பனற்ற நமக்கு தகப்பனாக கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாரு. Though our earthly fathers pass away, we have a father we have a God who will be a father until the end. ஒருவேளை உங்களுடைய அப்பா வந்து கடந்து போகாம இருக்கலாம், ஆனா ஒருவேளை நீங்க உங்க அப்பாவால கைவிடப்பட்டிருக்கலாம். Maybe your father is not dead, but you might be forsaken by your father. சங்கீதம் 27:10 சொல்லுகிறது. Psalm 27:10 says, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். when my father and my mother forsake me, then the Lord will take care of me. யோவான் 14:18 இயேசு சொன்னார். John 14:18 in Jesus says, அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன். I will not leave you orphans. உங்களை திக்கற்றவர்களாக விடேன். I will not leave you orphans. இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்துல என் மகனே அப்படின்ற வார்த்தையை நான் வாசித்த உடனே ஆவியானவர் என்ன ஞாபகப்படுத்தின ஒரு காரியம் இதுதான். This is the thing with the Holy Spirit reminded me when I read the word my son in this Proverbs. ஒருவேளை சரித்திர ரீதியாக இந்த புஸ்தகம் சாலமோன் தன்னுடைய மகனுக்கு எழுதின ஒரு புஸ்தகம் என்று நாம் கணித்தாலும், maybe by historically we may assume that this book of Proverbs was written by Solomon to his son. நாம் ஒன்றை மறந்து போகக்கூடாது, இந்த புஸ்தகம் சாலமோனால் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. We must not forget that it was not written by Solomon, but it was inspired by the Holy Spirit. ஆகவே சாலமோனுடைய குமாரனுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆகிய நமக்கும் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. Therefore this book was not only written to Solomon's son, but also written to us who are the children of God. இந்த பரம தகப்பன் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே, ஏன் நம்முடைய தகப்பன் பிறப்பதற்கு முன்பாகவே, ஏன் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே, இந்த உலகத்தின் அஸ்திபாரங்கள் உண்டாவதற்கு முன்பதாகவே, ஆதி காலம் முதற்கொண்டு நம்மை அறிந்து அழைத்து பெயர் சொல்லி நம்மை ஏற்படுத்தின ஒரு தகப்பன். This father is a heavenly father who knows us before we were born, before our father was born, before our foundation of the world, who has called us, who have named us, and who have known us. இந்த பரம தகப்பன், இந்த உலகத்தின் தகப்பன் நம்மை விட்டு கடந்து போகலாம், இந்த உலகத்தின் தகப்பன் நம்மை கைவிடலாம், ஆனால் அதை தாண்டியும் நம்ம தகப்பனாய் கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு நித்திய தேவன். Our earthly fathers may pass away, our earthly fathers may forsake us, but we have an eternal father who will remain with us forever. ஒருவேளை இந்த காலை வேளையில என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது நீங்க இருதயத்துல வந்து எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு தகப்பன் இல்லையே அப்படி நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். Maybe anyone who is listening to this morning might be earning in your heart that I don't have a father to give me counsel. என்னுடைய அப்பா ஆவிக்குரியவராக இல்லையே, My father is not spiritual. என்னுடைய
என்னுடைய அப்பா கடந்து போய் விட்டாரே, My father passed away. என்னுடைய அப்பா என்னை கைவிட்டு விட்டு போய் விட்டாரே, My father forsook me. யார் எனக்கு ஆலோசனை கொடுப்பா, Who will give me the counsel? யார் என்ன நடத்துவா Who will lead me? அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? Are you earning for that? இன்றைக்கு இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. Today this word really touched me. என் மகனே என்று சாலமோன் எழுதினது யார் எழுத வைத்ததுன்னு சொன்னா பரிசுத்தாவியானவரே எழுதினாரு. When Solomon wrote as my son, this was inspired and made it was inspired by the Holy Spirit to write it. 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லுகிறது, 2 Timothy 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது. All scripture is given by inspiration of God. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. And is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. நான் சொல்லுவேன், நம்முடைய பரம தகப்பன் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நமக்கு தகப்பனா மாறினாரு. I tell you, our heavenly Father became our Father before the foundations of this world. இன்றைக்கு வரைக்கும் அவர் பரம தகப்பனாக தம்முடைய பரிசுத்தாவியினால் எழுதி கொடுத்த இந்த வேத வாக்கியங்களால் இன்றைக்கு நம்மோடு பேசுறாரு. And still as a heavenly Father, He speaks to us through this holy scriptures that is written and inspired by the Holy Spirit. நாம் தேறினவர்களாக இருக்கும்படி, that we may become thoroughly equipped, எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படி, that we may become perfect and thoroughly equipped to do any good நமக்கு work. உபதேசிக்க, நம்மை கடிந்து கொள்ள, சீர்திருத்த, நீதியை படிப்பிக்க பிரயோஜனமானவைகளை தேவன் இந்த நீதிமொழிகளில் ஆவியானவரை கொண்டு எழுதி இருக்கிறார். And God has written many beneficial things to reprove us, to correct us, to instruct us in this proverbs through His Holy Spirit. ஆகவே நாம் ஒருவர் கூட சொல்ல முடியாது எனக்கு தகப்பன் இல்லைன்னு சொல்லவே முடியாது. Therefore none of us can say that I don't have a father. நமக்கு தகப்பன் இருக்கிறார்களோ இல்லையோ, மாம்சத்தின்படி நமக்கு தகப்பன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்முடைய தேவன் பரம தகப்பனாக நித்திய தகப்பனாக நமக்கு இருக்கிறார். No matter whether we have a father in flesh or not, but we have a father as a God who is our heavenly Father forever. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. பூமிக்குரிய மாம்சத்திற்குரிய தகப்பன்மாருடைய பங்கை நான் குறைத்து சொல்லும்படி இதை சொல்லல. I don't say this just to underestimate or say low about the earthly fathers. ஆனால் நம்ம எல்லாரும் வந்து அறிந்து கொள்ளணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு 3 தகப்பன்மார் இருக்கிறாங்க. But we have to understand that we being spiritual children have 3 fathers. அதாவது மாம்சத்தின்படி நமக்கு அப்பா என்று அழைக்கிற தகப்பனை தவிர வேதத்துல தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற 3 வெளிப்படுத்தல்கள் தகப்பனை குறித்து இருக்கு. And there are 3 revelations about father that is given in the Bible, excluding our father who is in flesh with us. 3 காரணத்தை நான் பின்னால கடைசியில சொல்றேன். I will also give you the explanation and the reason for that. எதற்காக ஆண்டவர் இவங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி. Why did God made them for us? ஓகே, முதலாவது ஒரு தகப்பன் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விளங்கும்படி ABC ன்னு கொண்டு வர போறேன். 3 தகப்பன்மார். There are 3 fathers that I give it in ABC that you may understand easily. ஓகே, யோவான் 1 அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை பாருங்களேன். John chapter 1 verses 11 to 13. அங்கே வாசிக்கிறோம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came to his own and his own did not receive him. அர்த்தம் என்னன்னா, யூத ஜனங்களிடத்தில் அவர் பிறந்து யூதர்களிடத்திலே பிரசங்கம் பண்ணும்படி சுவிசேஷ அறிவிக்கும்படி வந்தார், அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. It means that he was born among Jews and he came to Jews to give the gospel of God, but they did not accept him. ஆனால் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், But in verse 12 we read, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். But as many as received him, to them he gave the right to become children of God, to those who believe in his name. 13ஆம் வசனத்துல Verse 13, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். And who were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. அப்போ நமக்கு ஒண்ணு விளங்கிக்கணும், நம்ம வந்து மாம்சத்தில் யோசிக்கும் போது எழுத்தின் பிரகாரமாக இரத்தத்தினால் மாம்சத்தினால்
தகப்பனுடைய அல்லது புருஷனுடைய சித்தத்தினால் நாம ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறோம் என்பது நிஜம். And generally when we think about this, it is true that we are all born of blood, we are born of the will of the flesh and the will of man. நம்முடைய தகப்பனுடைய ரத்தம் தான் நமக்குள்ள இருக்கு. The blood of our father is in us. ஆனால் இது மாத்திரம் ஒரு தகப்பனாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கல. But this is not only the thing that is given as a father to us. நமக்கு ஆண்டவர் தமக்கு பிள்ளைகளாக தேவனுக்கு பிள்ளைகளாக மாறும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். But God has kept us that we should become children of God. யார் அவர்கள்? Who are they? தேவனை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள். They are the one who received and accepted God wholeheartedly. அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள். Who accepted his salvation. அவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவங்க. Who accepted his gospel. அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டவங்க. Who accepted his redemption. இவர்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்னா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். Unto them God has given the right to become children of God. ரொம்ப அழகான வார்த்தை அது. That's a beautiful word. என்னவா அதிகாரம் கொடுத்திருக்கிறார். He has given the right and authority. இந்த அதிகாரம்ன்றதை நம்ம விளங்கிக் கொள்ளணும்னா நீங்க கலாத்தியருக்கு வரணும். If you have to understand this right, you have to come to Galatians. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை வாசித்தால் Galatians chapter 4 verses 6 and 7. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், Apostle Paul says, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அல்லது பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பி இருக்கிறார். And because you are sons, God has sent forth the spirit of his son into your hearts, crying out, Abba, Father. ஆகையால் இனி நீங்கள் அடிமையாய் இராமல் புத்திரராய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். Therefore you are no longer a slave but a son, and if a son, then a heir of God through Christ. அப்போ இந்த இடத்துல பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா லீகலா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிட்டாருன்னா தத்து எடுத்துட்டாருன்னு அர்த்தம். So when you say here God has given us the right to become his children, it means that legally God has adopted us as his children. அப்படிதான் அங்க வாசிக்கிறோம். That is how we read here. ஆண்டவர் என்ன புத்திர சுவிகாரத்தின் ஆவி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா the right to be adopted. So அங்க அர்த்தம். When he says he has given us the spirit of his son or spirit of his adoption, it is our right children who has got through adoption. அதாவது அடாப்ஷன் அப்படின்றது தனக்கு பிறக்கல, ஆனா இன்னொருவருக்கு பிறந்திருந்தாலும் அவர்களை லீகலாக சட்டப்படி என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளாக என்ன பண்றாங்கன்னா எழுதிடுறாங்க. Adoption means though the child is not born to them, but legally they write it as they are adopted child or their own child. யார் இவர்கள்? Who are they? தேவனை ஏற்றுக்கொண்டவங்க. They are the one who accepted Jesus. அப்ப நம்ம எல்லாரும் யாருன்னா ஆண்டவருடைய தத்து பிள்ளைங்கன்றதை மறந்துட கூடாது. So it means that we are all adopted children of God. சில பேருக்கு பிள்ளைகளை தத்தெடுக்கலாமா நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். Some people might be asking questions whether we can adopt children. அது வேதத்தின்படி சரியா பாஸ்டர்? Is it right according to the Bible, pastor? வேற ஒரு பிள்ளையை நான் என் பிள்ளைன்னு தத்தெடுக்க முடியுமா? Can I adopt some other's children as my child? சில பேருக்கு இதுல ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. Some people have a great struggle in this. தத்தெடுக்கிறது தப்பா சரியா? Is it right to adopt or not? உண்மை சொல்லட்டுமா? Shall I say the truth? நம்ம எல்லாருமே நம்முடைய பரம தகப்பனுக்கு தத்தெடுத்த பிள்ளைகள் தான். We are all adopted children of our heavenly Father. நாம காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். We were away from the commonwealth. ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்மை அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். But God has given us the spirit of adoption that we may call him as Abba, Father. நல்லா கவனிங்க. Listen carefully. முதலாவது நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி நாம் ஒருவரை தகப்பன் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால் first of all, how do we call someone as a father? எப்படி நாம் நம்முடைய பரம தேவனுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக மாறி அவரை தகப்பனே என்று எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னா how do we become children to our heavenly Father and call him as Abba, Father? நாம் முதலாவது விளங்கிக் கொள்ளணும். I have become a child through adoption. நான் புத்திர சுவிகாரத்தினால் பிள்ளைகளாய் நான் மாறி இருக்கிறோம். First we have become children through adoption. நல்லா கவனிக்கணும். You have to listen நாம் carefully. தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய புத்திரர்களாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம பெற்றதுனால since we have received the spirit of his adoption in us, ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்லிட்டு அப்படியே கடந்து போறேன். I want to tell you an important truth and leave. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வாசிப்பீங்களானா? If you read Romans chapter 8 verses 12 to 17. ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. Therefore brethren, we are not debtors not to the flesh to live according to the flesh. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்.
If you live according to the flesh, you will die. But if by the Spirit you put to death the deeds of the body, you will live. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, these are sons of God. நல்லா கவனிக்கணும் நீங்க. Listen carefully. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. It is very clear here. என்றைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகள் புத்திரர் அப்படின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க பெற்று விட்டீர்களோ, the day when you have received the spirit of adoption from God, நீங்க மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நீங்க மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. you are not debtors to flesh that you may live according to flesh. இதுல ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கு. There is an important truth here. இப்போ நம்ம ஒன்றை தெரிஞ்சுக்கிறோம், மாம்சத்தின்படி நாம ஒருவருக்கு பிள்ளையாக இருக்கிறோம், மாம்சத்தின்படி நாம ஒருவரை தகப்பன் என்று அழைக்கிறோம். So we call someone as father in flesh, and also we are the children of someone in flesh. ஆனால் ஒன்றை மறந்துடக்கூடாது. But we should not forget, ஆண்டவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக, ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்மளை என்ன பண்ணிட்டார்னா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து தத்து எடுத்துட்டாரு. but God has adopted us to be his spiritual children through the spirit of adoption. இப்போ நீங்க ஒன்றை மறந்துடக்கூடாது. Now you should not forget this. நீங்க உங்களுடைய தகப்பன்மாருக்கு இந்த உலகத்துல அவர்களுக்கு நன்மை செய்யவும் அவர்களை கவனிக்கவும் நீங்க கடனாளிகளா இருக்கிறீங்கன்றது உண்மை. And it is true that you are debtors to your fathers in flesh to do according to their words and to obey them. அதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்யணும். We are supposed to fulfill the responsibilities. அவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். We should obey them. ஆனா ஒன்றை மறந்துடக்கூடாது. But we should not forget, இப்போ நீங்க ஒரு மாம்சத்தின்படி பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளாகவும் நீங்க இருக்கிறீங்க. now we are not only a children in flesh, but you are also spiritual children. நீங்கள் மாம்சத்தின்படி நீங்க பிழைச்சிட்டீங்கன்னா நீங்க செத்து போய்டுவீங்க. ஆவியின்படி நீங்கள் மாம்சத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். If you live according to the flesh, you will die. But if by the spirit you put to death the deeds of the body, you will live. இதுல உள்ள சத்தியம் என்ன தெரியுமா? Now what is the truth here? நீங்க என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க மாறிட்டீங்களோ, the day when you have become the children of God, உங்களுடைய முதலாவது கீழ்ப்படிதல் தேவனுக்கு. your first obedience is to God. அதனால தான் எபேசியர் 6:1 கூட ரொம்ப ஜாக்கிரதையா பவுல் எழுதுவாரு. That's why in Ephesians 6:1 Paul writes very carefully. அவர் சொல்லுவாரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். He writes here, children, obey your parents in the Lord. எங்க? Where? பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியணும். The children should obey. ஆனா பிள்ளைங்க எப்படி கீழ்ப்படியணும்னா கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். But they should obey their parents in the Lord. சில பேர் சில கேள்விகள் அவங்களுக்கு உண்டு. Some people may have this question. நீங்க பாஸ்டர், நான் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆனா என்னுடைய அப்பா ரட்சிக்கப்படல, அவர் ஞானஸ்தானம் எடுக்க விட மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவாங்க. Some may say, pastor, I want to get baptized, but my father is not saved, he will not let me to baptize. ஒன்றை மறந்துடாதீங்க. But don't forget, நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்க, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கிறீங்கன்னா ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது நீங்க. And if you say that you have accepted Jesus as your heavenly father and you have received the spirit, you have become his children by the spirit of adoption, you should not forget this. நீங்கள் மாம்சத்தின்படி இனி பிழைக்கும்படி நீங்க அழைக்கப்படல. You are not called to live according to the flesh. நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நடக்கவும் நீங்க அழைக்கப்படல. You are not also called to live according to this flesh. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு, தேவன் என்னை அழைத்த போது நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு ஆலோசனை பண்ணலன்னு சொல்வாரு. That's why Paul says, when God called me, I did not wrestle with blood and flesh. ஏனென்றால் மாம்சத்தின்படி நான் மாம்ச செய்கைகளை செய்வதற்கு ஒரு தகப்பன் ஒரு தாய்க்கு நான் கடன் பட்டிருக்கிறேன். It's because I am really debt to my parents in flesh to do the works according to my flesh. அதாவது whatever physically I have to do for my parents, I am indebted to do to them because I am born to them physically. ஆனால் நான் ஒரு சரீர பிரகாரமாக பிறந்தவன் மாத்திரம் அல்ல. But I am not a person who is born only in flesh or physically. இப்போ நான் ஆவிக்குள்ளாக புதிய மனுஷனா பிறந்திருக்கிறேன். But now I am born as a new person in spirit. எனக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். I have a heavenly father now. நான் மாம்சத்திற்கு ஏற்றபடி மாத்திரம் என்னுடைய பெற்றோருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய நான் அழைக்கப்பட்டது மாத்திரம் அல்ல. I am not only called to fulfill the responsibility I am supposed to do to my parents in flesh. என்னுடைய புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவுக்குள் பிறந்த புதிய சிருஷ்டியில நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில் நான் கவனமா இருக்கணும். But being born as a new creation in Christ, I should be very careful to obey the Lord. நான் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், உண்மைதான். I should obey my parents, that is true. ஆனால் எதுல கீழ்ப்படியணும்னா கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். But I should obey my parents in the Lord. அப்போ என்னோட தகப்பனை பார்க்கிலும் எனக்கு ஒரு
உயர்ந்த பரம தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத மறந்துடக்கூடாது. So therefore we should not forget that we have a heavenly Father who is above our physical father. ஆகவே என்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள் என்று வரும்போது என்னுடைய மாம்ச பிரகாரமான தகப்பன் ஏற்றுக்கொண்டால் சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளலையா நான் மாம்சத்தின்படி நடப்பதை பார்க்கிலும் ஆவிக்கேற்றபடி நடப்பதற்கு என் அவயவங்களை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். Therefore when you come to spiritual terms or spiritual things, if a father accept it, it is okay, but if your father don't accept it, but I commit myself to the heavenly Father in spiritual and I have to do according to இந்த his will. சத்தியம் கடினமாக இருக்கலாம். This truth may be very difficult. சில வேளையில வீடுகள்ல கூட சில கணவன்மார் கூட சிலர் வந்து ரட்சிக்கப்படாம இருக்கலாம். Even in certain homes, some husbands may not be saved. மனைவிமார் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். Some wives are not saved. பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். Sometimes children are not saved. ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய கீழ்ப்படிதலுக்கு அவங்க ஒரு தடைக்கல்லாக இருக்கலாம். They might be an obstacle for your spiritual growth and spiritual obedience. அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. They will not accept this. அவங்க இதை அங்கீகரிக்க மாட்டாங்க. They will not agree to நான் this. என்ன செய்வேன் என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். You might be totally troubled. What will I do now? உங்களுடைய உத்தரவாதத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். You have to understand your responsibility. உங்களுடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ளணும். You have to know your call. நீங்கள் மாம்சத்தின்படி பிள்ளைகள் மாத்திரம் அல்ல. You are not only children in flesh. நீங்கள் ஆவிக்குரியபடி புத்திர சுவிகாரத்தை பெற்ற அப்பா பிதாவே என்று அழைக்கிற அதிகாரத்தை பெற்ற அந்த தகுதியை பெற்ற ஒரு பிள்ளைன்றது நீங்க மறந்துடக்கூடாது. You should never forget you are also a child spiritually. You have received the authority, the right to become the child of God by the spirit of adoption. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். We should obey our parents. ஆனா எது வரைக்கும் கீழ்ப்படியணும்னு சொன்னா அந்த சொல்லுகிற காரியங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறதா அதை நான் செய்வேன். So if the things that is being said my parents are in the Lord, then I will do it. கர்த்தருக்குள்ளே இல்லாதபடி என்னை விலக்குதா நான் சொல்றேன் இல்ல, நான் உங்களுக்கு பிரியமா இருக்கிறத பார்க்கலாம் கர்த்தருக்கு நான் பிரியமா இருக்க விரும்புறேன். But if it is taking me or refraining me from the Lord, then I will be pleasing to God. I will not do. உங்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய விரும்புறேன். I want to obey God rather obeying you. ஏன்? Why? என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல முடியும் போது Because when I end my life in this world, எனக்கு ஒரு அறிவு இருக்கிறது. I have a knowledge. என்னுடைய வாழ்க்கைக்காக நான் தான் தேவனிடத்துல கணக்கு கொடுக்கணும். I am accountable for my life to God. என் வாழ்க்கைக்கு நியாய தீர்ப்பு நாள்ல நான் தான் கணக்கு கொடுக்கணும். I am accountable for my life on the day of judgment. என்னுடைய கணக்கை என்னுடைய ஆண்டவர் வந்து எங்க அப்பாட்ட கேட்க மாட்டாரு. God will not ask my accounts to God, my father. என்னுடைய அம்மாட்டையோ என் பிள்ளைகள்கிட்டயோ என்னுடைய கணவன்கிட்டயோ மனைவிட்டையோ யார்ட்டையும் கேட்க மாட்டாரு. God will not ask my accounts to my father, to husband, to my wife or to my mother. அவனவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற செய்கைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. And every reward is given for every the work of every person. Every man's reward is coming with me. அவனவனுக்குரிய பலன் என்னோடு வருகிறது. Every man's reward is coming with me. நான் கர்த்தருக்கு உத்தரவாதி. And I am responsible to God. ஆகவே முதலாவது நான் எந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைன்னு கேட்டா, So first of all, what kind of child is? நான் சொல்லுவேன் தேவனால் புத்திரனாக சுவிகாரம் பெற்ற ஒரு பிள்ளை. First, we are children through adoption. So A is for adoption. ரெண்டாவது Second, எப்படிப்பட்ட பிள்ளையா நாம இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, what kind of children are we? லூக்கா 19 அதிகாரம் 9 வசனம் வாங்களேன். Luke chapter 19 and verse 9. இயேசு சகேயுனுடைய வீட்டின் வாசல்ல நின்று சொல்லுகிறாரு. Jesus said at the house of Zacchaeus, சகேயுவை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. And Jesus said to him, today salvation has come to this house because he also is a son of Abraham. அல்லேலூயா. Hallelujah. அப்போ முதலாவது வந்து நான் எப்படி பிள்ளையா இருக்கிறேன்னா, நான் வந்து புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதனால் அவர் பிள்ளையா இருக்கிறேன். So first we become children through adoption, through the spirit of adoption. ரெண்டாவது இங்க வாசிக்கிறோம் ஆபிரகாமுக்கு பிள்ளைன்னு போட்டிருக்கு. So second we read he is the son of Abraham. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு? Why did God use this word? இதற்கான விளக்கத்தை நீங்கள் கலாத்தியர் 3:7 வாசிக்கலாம். You can read the explanation for this in Galatians 3:7. வேதம் சொல்லுகிறது, The Bible says, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. Therefore know that only those who are of faith are sons of Abraham. 8 வசனத்துல Verse 8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குவார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. And the scripture foreseeing that God would justify the Gentiles by faith
preached the gospel to Abraham before and saying, in you all the nations shall be blessed. ஒருவன் எப்படி ஆபிரகாமுக்கு பிள்ளையாக மாற முடியும் அப்படின்னு கேட்டா, How can a person become child of Abraham? யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, விசுவாச மார்க்கத்தாரா மாறுறாங்களோ, அவங்க எல்லாருமே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா மாறுறாங்க. Whoever believes and whoever become a people of faith, they become sons of Abraham. அதாவது இஸ்ரவேலர் மாத்திரம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் கிடையாது. It's not that only Israelites are the children of Abraham. அதான் பவுல் சொல்றாரு, That's why Paul அப்பமே ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தாரு, உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தாரு. That's why here it is said that God has told Abraham beforehand that in you all the nations shall be blessed. Through him, இல்ல, in you all the nations will be blessed. உனக்குள்ளே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். In you all the nations shall be blessed. அப்போ ஆபிரகாம் வந்து வெறும் இஸ்ரவேலருக்குரியவர் மாத்திரம் இல்ல, உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கு உரியவர். Therefore Abraham does not belong only to Israelites but to all the nations of this world. ஆனா இஸ்ரவேலர் என்ன மேன்மை பாராட்டினாங்கன்னா, நாங்க வந்து ஆபிரகாமின் ரத்தத்துல அவருடைய பிளட் லைன்ல அப்படியே நாங்க வர்றோம், அவருடைய சந்ததியில நாங்க வர்றோம்னு மேன்மை பாராட்டிட்டு இருந்தாங்க. But Israelites were boasting that we come in the bloodline of Abraham. ஆனா இயேசு சொன்னாரு, But Jesus said, ஆபிரகாம் உங்கள் தகப்பன் சொல்லி மேன்மை பாராட்டிட்டு இருக்காதீங்க. Don't boast yourself saying that Abraham is your father. நீங்க மாம்சத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகள் நீங்க போஸ்ட் பண்ணாலும், Though you boast that you are sons of Abraham in flesh, உண்மையான ஆபிரகாமின் பிள்ளைகள் யாருன்னா, அவன் எப்படி தேவனை விசுவாசித்து நீதிமான் என்று அவன் அழைக்கப்பட்டானோ அதே போல தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆபிரகாமின் பிள்ளைகளா மாற முடியும். And whoever believes in the Lord and how he believed in the Lord and was called righteous, similarly whoever believes in the Lord becomes children of Abraham. இஸ்ரவேலர் மாத்திரம் அல்ல, So therefore it is not only Israelites, இயேசுவின் மேல் விசுவாசம் வைக்கிற அத்தனை பேரும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா மாறுறாங்க. but whoever believes in Jesus Christ will become sons of Abraham. அப்ப முதலாவது எப்படி நான் பிள்ளையாக இருக்கிறேன் என்று கேட்டா, So first how I become child? தேவனால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக அவரை ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய பிள்ளையாக நான் வந்து புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறேன். First, since I accept him and received him, I become his child through adoption. இரண்டாவது, Second, நான் ஆபிரகாமுக்கு பிள்ளையா மாறுறேன் எப்படின்னு சொன்னா, அவர் மேல் நான் வைத்த விசுவாசத்தினால். I become son of Abraham because through the belief that I have on him. ஆமென். அப்போ முதலாவது வந்து A for adoption, B for belief. நான் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால் அல்லது நம்பிக்கையினால் நான் வந்து யாரா மாறுறேன்னா, பிள்ளையாக ஆபிரகாமுக்கு மாறுகிறேன். I become a child of Abraham through belief that I have kept on Jesus. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! How great privilege is எவ்வளவு this! பெரிய பாக்கியம்! What a great privilege is this! மூன்றாவது சொல்லுவேன். Third, I would tell you. முதலாவது சொன்னேன், புத்திர ஸ்வீகாரர்களால் நான் வந்து புத்திரனாக மாறினேன். First, we become children through adoption. இரண்டாவது, விசுவாசத்தினால் நான் ஆபிரகாமுக்கு பிள்ளையா மாறுகிறேன். Second, we become children through belief. இன்னொரு விதத்துல நம்ம பிள்ளையா இருக்கோம் தெரியுமா? And third way how we become children. நீங்கள் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, When you read 1 Corinthians 4:15, அங்கே பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். Here Paul says, for though you might have 10,000 instructors in Christ, yet you do not have many fathers, for in Christ Jesus I have begotten you through the gospel. அப்போ மூன்றாவது ஒரு விதத்துல நம்ம பிள்ளையா இருக்கிறோம். So here there is a third way we become children. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பிள்ளையா இருக்கிறேன். We become children in Christ. யாருக்கு பிள்ளை என்று சொன்னால், It is the children of whom? நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வர்றாங்க பாருங்க. Whoever brings us gospel. நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள் பிள்ளைகளாக தேவன் மாற்றுகிறார். Unto them God makes us children in Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், உங்கள் எல்லாரையும் நான் சுவிசேஷத்தினால பெற்றேன். Apostle Paul says, I have begotten you through the gospel. அப்ப மூன்றாவது ஒரு நிலை இருக்கு, கிறிஸ்துவுக்குள் நான் பிள்ளை. There's a third stage, children in Christ. கிறிஸ்துவுக்குள் நான் என்னை சுவிசேஷத்துல நடத்தினவர்களுக்கு பிள்ளை. I become a child to the one who led me to gospel in Christ. இதை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப பல இடங்கள்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். Apostle Paul uses this word many times again and again. நீங்கள் அதே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், When you come to 1 Corinthians 4:17 again, இது நிமித்தம் எனக்கு பிரியமும்
கர்த்தருக்குள் உண்மையும் உள்ளவனுமாய் இருக்கிற என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். For this reason I have sent Timothy to you, who is my beloved and faithful son in the Lord. தீமோத்தேயு மாம்சத்தின்படி பவுலுக்கு பிறந்தவர் கிடையாது. But this Timothy is not the one who was born to Paul in flesh. அதாவது எழுத்தின் பிரகாரமாக தீமோத்தேயுவுக்கு பவுல் வந்து தகப்பன் கிடையாது. Literally, Paul is not the father of Timothy. ஆனா அவர் சொல்லுகிறார், என்னுடைய பிரியமும் என்னுடைய பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுன்னு சொல்றார். But he says Timothy, my beloved and faithful son in the Lord. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நமக்கு தகப்பன்மாரை வைத்திருக்கிறார். Therefore God has kept fathers in Christ. நான் இதை இன்னும் சொல்லிக்கொண்டே போவேன். I can tell you more. நீங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், if you come to Philippians chapter 2, அங்கே தீமோத்தேயு பற்றி அதே போல எழுதுகிறார். அவன் எனக்காக ஒரு மகனை போல் அவன் இருந்தான் என்று சொல்லுவார். Here again he says about Timothy, he was as a son to me. நிறைய சொல்ல முடியும் தீமோத்தேயு பத்தி, ஆனா நான் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்றேன். I can tell you more about Timothy, but I want to skip this. நீங்கள் பிலமோன் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், if you come to Philemon chapter 1 and verse 10, ஏனென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உம்மை மன்றாடுகிறேன்னு சொல்லுவாரு. Here he says, I appeal to you for my son Onesimus, whom I begotten while in my chains. என்ன பண்ணாரா? What did he do? நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு. Onesimus, whom I have begotten. அது எழுத்தின் பிரகாரமா இல்ல, not literally. அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதுனால, அவனுக்கு தேவ வசனத்தை நான் போதித்ததுனால, ஆவிக்குரிய தகப்பனாக கிறிஸ்துவுக்குள்ள அவன் ஒரு மகனாக எனக்கு மாறிட்டான். Since I led him into Christ, since I preached him the gospel, then he has become my son in Christ. தீமோத்தேயுவை சொல்றாரு. And to Timothy he says. அப்புறமா பிலமோனை சொல்றாரு. And Philemon he says. தீத்துவை கூட சொல்றாரு. And also he says about Titus. தீத்து 1:4 வாசித்தீங்கன்னா, Titus 1:4, தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, to Titus a true son in our common faith. அதாவது இங்கிலீஷ்ல 4th verse வரும். அப்போ இதுல வந்து உத்தம குமாரனாகிய தீத்து, to Titus a true son in our common faith. அப்போ தீத்துவையும் தம் மகன்னு கூப்பிடுறாரு. So he calls also Titus as a son. கவனிச்சீங்களா? Did you find it? கொரிந்து சபையாரை பார்த்து சொல்றாரு, சுவிசேஷத்தினால் உங்களை நான் பெற்றேன். And to the church of Corinth he said, I have begotten you through the gospel. தீமோத்தேயுவை உத்தமம் எனக்கு பிரியமான குமாரன்னு சொல்றாரு. And to Timothy he said, he is my beloved and faithful son. பிலமோன்ட்ட எழுதும்போது ஒனேசிமுவை குறித்து எழுதுறாரு, என்னுடைய காவல்ல கட்டுகள்ல நான் பெற்ற என் குமாரனாகிய ஒனேசிமு. And about Onesimus he says, I have begotten him while I was in my chains. உத்தம குமாரனாகிய தீத்துன்னு சொல்றாரு. And about Titus he says, he is a true son. இது எதற்காக அப்படின்னு சொன்னா, எப்படி இது நடக்குது அப்படின்னு கேட்டா, how is this happening? நாம் ஒவ்வொருவரையும் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். We have to understand something. நாம் முதலாவது நம்ம மாம்சத்தின்படி நம்முடைய பெற்றோருக்கு நம்ம பிள்ளைங்கன்றது மறுக்கிறதுக்கு இல்ல. First we cannot deny that we are children of our father in flesh. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்று நாம தேவனுடைய புத்திரர்களாக நம்ம மாறுறோம். But when we accept Jesus Christ as our personal savior, we become children through adoption. இரண்டாவது, second, நாம் அவருடைய வசனத்தை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் அவரை பின்பற்றும் போது நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக விசுவாசத்தினால உண்டாகிறோம். when we believe his word and we obey and follow his will, we become his children through belief. மூன்றாவது, third, நாம் சுவிசேஷத்தை ஒருவரிடத்திலிருந்து தேவன் அனுப்பும் போது நாம் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்விலே நாம் அதன் வழியாக நாம் நடக்கும்போது, அவர்களை பின்பற்றும் போது நாம் யாரா மாறுகிறோம்னா அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறுறோம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறுறோம். And when someone brings us the gospel of Christ and when we accept it and we walk in their ways, then we become their children in Christ. உங்களுக்கு தெரியணும், உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னு உங்களுக்கு தெரியணும். You have to know who is your spiritual father. அப்படிதானே? ஆவிக்குரிய தகப்பன்மாரை கண்டுபிடிப்பது ரொம்ப அரிது. It is really rare to find a spiritual father. பவுலால் தைரியமா சொல்ல முடிஞ்சது. They were able to say boldly, சுவிசேஷத்தினாலே உங்களை நான் பெற்றுட்டேன். I have begotten you through the gospel. உங்களுக்கு நான் பிள்ளையா, உங்களுக்கு நான் தகப்பனா மாறிட்டேன். I have become your father. நிறைய பேர் உங்களுக்கு போதகரா இருக்காங்க. There are many instructors for you. ஆனா உங்களுக்கு நான் தகப்பனாக இருக்கிறேன். But I am a father to you. தீமோத்தேயுவை சுவிசேஷத்திற்குள்ள நடத்தினது அவருடைய பெற்றோர் தான். And it is his parents who led Timothy into gospel. ஏன்னா அவரே சொல்றாரு,
உன்னுடைய பாட்டியாகிய லோவிசால் உன் தாயாகிய ஐனிக்கால் இடத்துல விசுவாசம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. That's why he says that the faith that was in your grandmother Lois and in your mother Eunice was also found in you. ஆனா வழியில பவுல் அவனை சந்திக்கிறாரு. But Paul met him on the way. ஆனா அந்த பவுலுடைய வார்த்தைகளால் இந்த தீமோத்தேயு போஷிக்கப்படுகிறான். But this Timothy is being fed by the words of Paul. ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கப்படுகிறான். He is being transformed into a servant of இப்போ God. தீமோத்தேயு பவுல் எப்படி பார்த்தார் அப்படின்னா தன்னோட தகப்பனாக பார்த்தார். So Timothy saw Paul as his father. வயதினால் வர்றது கிடையாது இது. Not because of his age. மாம்சத்து உறவினால் வர்றது இல்ல. Not because of a physical relationship. ஆவிக்குரிய விதத்துல ஒரு தகப்பனை போல என்னை போஷித்து என்னை வளர்க்கிறது அந்த பவுல் தான் அவர் பார்த்தார். And he saw Paul to be the one who nourished him, who fed him and who nurtured him in spiritual terms. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த மூன்று நிலைகள்ல நாம ஒரு மகனாக இருக்கிறோம் மகளாக இருக்கிறோம்ன்றத மறந்துடாதீங்க. We should never forget that we become sons and daughters in 3 stages. இந்த மூன்றிலேயும் ஒரு நன்மை இருக்கு. And there is a benefit in all these 3 things. இந்த மூன்றிலேயும் ஒரு நன்மை இருக்கு. There's a benefit in all these 3 things. சொல்றேன் குறிப்பை மட்டும் எழுதிக்கிடுங்க. I tell you, write the points alone. முதலாவது சொன்னேன். First I told you. நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே நாம புத்திரர்களாக குமாரத்திகளாக மாறி இருக்கிறோம். Since we have received Christ in us, we become his sons and daughters. இதனால நமக்கு கிடைத்த முதலாவது பலன் என்ன தெரியுமா? What is the benefit that we receive through this? பிள்ளையினுடைய அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். We have received the right of a child. தேவன் நமக்கு புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னு வாசித்தோம். We read that God has given us the spirit of adoption. நீங்க அதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும்போது That's why when you read Romans 8:15, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். For you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption by whom we cry out Abba Father. அப்போ நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நான் சொல்லும்போது, so when I say that I am a child of God, ஒன்றை நான் சொல்றேன், I tell you, நான் ஒரு அதிகாரம் பெற்ற பிள்ளை. I am a child who have received the right and authority. அதிகாரம் பெற்ற பிள்ளை. I have the one who received the authority. பிள்ளை என்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். God has given the right to become his child. So the first benefit is you receive the power of a son, of a daughter. ஒரு பிள்ளையினுடைய அதிகாரம் வல்லமையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். The first benefit is that you have received the power to become the child of God. நீ அடிமையை போல பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. You do not be afraid like a slave anymore. கர்த்தர் நமக்குள்ள அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். God has given us that right and power. இரண்டாவது நான் சொல்லுவேன், second I will tell you, நான் சொன்னேன் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் பிள்ளையா மாறிட்டீங்க. I told you that we became the children of Abraham through belief. எப்படி அதனால் வர்ற நன்மை என்ன? What is the benefit that we get? ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிற்கும் நான் சுதந்திரவாளியாக மாறிட்டேன். Therefore I become the inheritor of all the promises that have been given to Abraham. அல்ல கவனிச்சீங்களா? Did you understand? இயேசுவுக்கு பிள்ளையா மாறினதுனால அவருடைய வல்லமையை நான் பெற்றிருக்கிறேன். Since I have become the child of Jesus, I have received his power. இரண்டாவது, second, நான் ஆபிரகாமுக்கு பிள்ளையா மாறினதுனால அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்திருக்கிறேன். Since I have become the child of Abraham, I have inherited all his promises. So the power of a son, the promises of a son. மூன்றாவது ஒன்று இருக்கிறது. And the third one, அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள உங்களை பெற்றேன்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷனுக்கு நான் ஒரு பிள்ளையாக ஆவிக்குரிய ரீதியிலே பிறந்திருக்கிறேன். And here he says I have begotten you through gospel and we have become children spiritually to a person. ஆகவே நாம் என்ன அதுல நன்மை பெறறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, what benefit we get from this? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, when you read 1 Corinthians 4:16, அவர் சொல்றாரு நான் உங்களை சுவிசேஷத்தினால பெற்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, when he says that I have begotten you through gospel, 1 கொரிந்தியர் 4:16 1 Corinthians 4:16, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். wherefore I beseech you, be ye followers of me. நீங்க என்ன பின்பற்றுகிறவர்களா மாறுங்க. so you follow me. இன்னொரு விதமா சொன்னா, in other words, நான் ஆவிக்குரிய தகப்பன்மாருக்கு பெற்றோருக்கு நான் பிள்ளையா பிறந்ததுனால, since I've been born as a child to my spiritual எனக்கு father, என்ன கிடைச்சிருக்குன்னு சொன்னா ஒரு மகன் பின்பற்றக்கூடிய ஒரு அச்சடையாளம் அல்லது முன்மாதிரியை நான் பெற்றிருக்கிறேன். I have received the principles or the pattern of my fathers, spiritual fathers who have followed it. See, by becoming the son of my heavenly father, I have received his power.
என்னுடைய பரம தகப்பனுக்கு நான் பிள்ளையாக நான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றதுனால அவருடைய அதிகாரத்தை வல்லமையை நான் பெற்றிருக்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவது, பிகாஸ் ஐ ஹவ் பிகம் த சன் ஆஃப் ஏப்ரஹாம் பை ஃபெய்த், பை பிலீஃப், நான் விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளையா நான் மாறினதுனால ஐ ஹவ் ரிசீவ்ட் ஹிஸ் ப்ராமிசஸ், அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் பெற்றிருக்கிறேன். 3, பிகாஸ் ஐ ஹவ் பிகம் அ சைல்ட், ஐ ஹவ் பிகம் அ சன் to the people who have led me into the gospel and to teach to me the word of God. தேவனுடைய வார்த்தை எனக்கு போதிக்கிறவர்களுக்கு நான் ஆவிக்குரிய பிள்ளையாய் நான் பிறந்ததுனால ஒரு மகனாக ஒரு மகளாக எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, I have received a pattern to follow. நான் பின்பற்றத்தக்க ஒரு மாதிரியை அவர்கள் மூலமாய் கர்த்தர் எனக்கு தருகிறார். அதனால தான் பவுல் சொல்வாரு, உங்களை நடத்தினவர்களை நீங்க நல்லா கவனிங்க, அவருடைய மாதிரியை அவருடைய விசுவாசத்தை நீங்க பின்பற்றுங்க. That's why Paul says you notice the people who have led into your gospel and follow their pattern. உங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன்மாரை நீங்க மறந்துட கூடாது. You should never forget the spiritual fathers who led you into salvation. அவர்கள் விட்டு சென்ற பாதை, அவர்கள் விட்டு சென்ற முன்மாதிரியை நீங்க பின்பற்றணும். You have to follow the pattern or the pathway that they led you. நீங்க இந்த நீதிமொழிகளை வாசித்தீங்கன்னா இந்த 3 நிலைகள்லையும் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுறாரு. So when you read this Proverbs, God speaks to us in these 3 stages. 3 நிலைகள்லையும் அவர் பேசுறாரு. He speaks to us in these 3 stages. இந்த நீதிமொழிகள் மாம்ச பிரகாரமாக சாலமோன் தன் பிள்ளைக்கு எழுதி இருந்தாலும், though this proverb was written by Solomon physically to his son, ஆவியானவரால் எழுதப்பட்ட ஏவப்பட்ட இந்த புத்தகம் இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கும் இது பேசுது. This book which is inspired by the Holy Spirit, it still benefits us today. முதலாவது அது நமக்கு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துது. First, it reveals the power of God to us. இரண்டாவது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. And next, it reveals the promises of God. மூன்றாவது, ஒரு மகனாக பின்பற்ற வேண்டிய மாதிரியை நமக்கு காண்பிக்குது. And next, it reveals or shows the pattern that we are supposed to follow as a child. ஆகவே நான் இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை இன்றைக்கு நான் தியானிக்கும் போது அது எனக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொன்னா, ஒரு தகப்பனிடமிருந்து வந்த ஒரு புத்தகம். Therefore, when I read this Proverbs today, I found out this as a book from a father. நீங்க இந்த புத்தகத்தை இன்னையிலிருந்து வாசிக்கும் போது எப்படி வாசிங்கன்னு சொன்னா, when you read this book hereafter, read this way. ஏதோ உலக மகா ஞானி ஒருத்தர் எழுதின ஒரு தத்துவ புத்தகம் நீங்க நினைக்காதீங்க. Don't think this some philosophical book that is written by a great legend and a wise man of this world. என் மகனே அப்படின்னு சொல்லும்போது, அட நான் தான் அந்த பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக எனக்கு ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. When you read my son, then consider that it is written to me as a heavenly father he has written to me. அவரை ஏற்றுக்கொண்டதனால அவர் பிள்ளையா மாறிட்டேன். Since we have accepted me, we have become his child. நான் அவரை விசுவாசத்தினால அவருடைய பிள்ளையா மாறிட்டேன். And since I believe him, I have become his child. அவருடைய சுவிசேஷத்துல வளர்ந்ததனால நான் பிள்ளையா மாறி இருக்கேன். Since I grew up in gospel, I became his child. ஆண்டவரே, நான் இந்த புஸ்தகத்தை என் தகப்பன் எனக்கு எழுதின ஒரு புஸ்தகமாக நான் வாசித்து நான் தேர, நான் வளர, நான் பெருக எனக்கு கிருபை தாருன்னு கேட்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். Let us ask God, Lord, give me grace that I may read this book as a one that has been received from a father and that I may grow up in a spiritual life. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? ஜெபம் பண்ணுவோம். Let's pray. இந்த காலைவெளியிலே ஒருவேளை உங்களுடைய தகப்பன்மார், மாம்சத்தின்படி இருக்கிற தகப்பன்மார் உங்களுக்கு இல்லாமல் போனாலும், maybe in this morning however you may feel that you don't have an earthly father who has passed away. அவர்களால் நீங்கள் கைவிடப்பட்டிருந்தாலும், maybe you might be forsaken by them. ஒருவேளை அவர்களால் நீங்கள் நடத்தப்படாமல் இருந்தாலும், maybe you are not led by them. நீங்கள் அதைவிட ஒரு பெரிய பரம தகப்பனுக்கு நீங்க வந்திருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. But don't ever forget you have come under a heavenly father who is above and greater than him. வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்த ஆபிரகாமின் பிள்ளைகளாக நீங்க மாறி இருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. Don't forget that you have become the sons of Abraham, who is the one who inherited the promises. உங்களுக்கு வேத வசனத்தை போதிக்கிறவர்களுக்கு பிள்ளைகளாக நீங்க மாறி இருக்கீங்கன்றதை மறந்துடாதீங்க. Don't ever forget that you have become children of people who teach you the gospel in Christ. இன்றைக்கு நமக்கு நலமானவைகளை போதிக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். Even today we have a father who teaches us that which is good. ஆண்டவரே, Lord, இப்படிப்பட்ட தகப்பன்மார் கீழே நான் வளர பெருக நான் மேன்மேடே எனக்கு கிருபை தாருன்னு கேட்போம். ask God, Lord, give me grace that I may grow up and be nurtured under that such a father, Lord. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆண்டவரே, Lord, நாங்கள் மாம்சத்தின்படி ஒரு தகப்பனால் நாங்கள் பிறந்த பிள்ளைகளாய் இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் வந்திருக்கலாம். Lord, we might have come to this world being born to a father in flesh. ஆனால் எங்கள் தகப்பனுடைய கண்கள் எங்களை பார்ப்பதற்கு முன்பதாகவே உம்முடைய கண்கள் எங்களை கண்டுவிட்டது ஆண்டவரே. But Lord, before my father's eyes saw me, your eyes saw me, Lord. எங்களுடைய தகப்பன் எங்களை விட்டு கடந்து போனாலும், பிரிந்து போனாலும், தள்ளி நின்றாலும், அதை தாண்டியும் அதற்கு பின்பும் எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களுக்கு தகப்பனாய் நீ நிற்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you that you are going to stand as a heavenly father forever, though our earthly fathers pass away, forsake us or leave us behind. எங்களை முதிர் வயது மட்டும் ஏந்தி தாங்குகிற ஒரு நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீர். Lord, you are a good father who will uphold us, who will carry us until our old age, Lord. ஆண்டவரே, Lord, உம்மை நாங்கள் ஏற்றுக்கொண்டதினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினதற்காக நன்றி. Lord, thank you that since we have accepted you, you have made us your children through adoption, Lord. ஆண்டவரே, Lord, நாங்கள் மாம்சத்தின்படி பிறவாமல் ஆவியினால் பிறந்திருக்கிறோம் என்கிற உணர்வு எங்களுக்கு வரும்பொழுது உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய, கிறிஸ்துவுக்குள்ளே தான் நாங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு போதித்தரலும். Lord, when we realize that we are not born in flesh but we are born in spirit, Lord, give us grace that we may obey you in Christ, Lord. ஆண்டவரே, Lord, நாங்கள் எங்களுடைய ஏற்றுக்கொண்டதினால் மாத்திரமல்ல, உம்மை விசுவாசத்தினாலே எங்களை ஆபிரகாமின் பிள்ளைகளாய் வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றினதற்காய் நன்றி. Lord, thank you that you have made us the children of Abraham because that we believed in you, Lord. வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க பண்ணினதற்காய் நன்றி. Thank you that you have made us to inherit the promises, Lord. எல்லாவற்றுக்கும் மேலாக, And above all, இந்த பூமியிலே நாங்கள் நடக்கும்போது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை போஷிக்கும்படி, வழிநடத்தும்படி, போதிக்கும்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you for the spiritual fathers that you have given us, that they may feed us, instruct us and teach us the way that we are supposed to walk in this world. போதனைகளை நாங்கள் கவனமாய் கவனிக்க கிருபை தாரும். Give us grace to notice and observe their teachings very well, Lord. ஆண்டவரே, அவர்கள் விட்ட மாதிரிகளை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு இருதயத்தை தாரும். Lord, give us a heart to follow the pattern that they have left behind, Lord. பிள்ளைகளுடைய நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தாரும். Give us grace to inherit the benefits of our children, Lord. தொடர்ந்து இந்த புத்தகத்தை கொண்டு எங்களோடு பேசும். Lord, continue to speak through this book, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you and may God be with you. இரண்டாம் வாரத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். We have come to the last day of the second week. இன்றைக்கு லேவியராகமம் 19 லிருந்து 27 அதிகாரங்கள் வாசிக்க போறோம். Today we are going to read from the book of Leviticus chapter 19 to chapter 27. ஆகவே இந்த 9 அதிகாரங்களை இன்றைக்கு மறக்காம வாசித்துருங்க. So don't forget to complete these 9 chapters today. எல்லாரும் உற்சாகம் காட்டுங்க. Everyone show your interest. நீங்க தொடர்ந்து படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Continue reading it and God bless you. உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. Also introduce this to your familiar people. ஒருவேளை ஏதாவது மிச்ச மீதி வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு வாசித்து முடிச்சிருங்க. And if you have any pending portion, try to complete it by tomorrow. உற்சாகத்தோடு படிங்க. Participate with great interest. கர்த்தர் உங்களுக்கு தொடர்ந்து பலன் தருவார். And God will give you strength. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God will do great things. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நாம் திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். If God wills, we will again meet on Monday morning 6 a.m. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you and may God be with you. ஆமென்.